இங்க ஹீரோ அந்த பொண்ணு இறந்த விஷயம் தெரிஞ்சதுமே ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வரா. அப்ப அவங்க அப்பா பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கறாரு. ஆனா அவன் எதுவுமே சொல்லாம அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஆனா அவங்க தாத்தாவை காமிக்கிறாங்க. பாட்டி ஞாபகமா ஒரு ஆசிரமத்துல பெரியவங்க எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ என்ன ஏதுன்னு கேட்கறாரு. அப்பதான் இவரு பாட்டிக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போறது ரொம்பவும் பிடிக்கும். அதனால அவளை இறந்து போனாலும் பரவாயில்ல, அவளை ஞாபகமா நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே இறந்து போனவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சா அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்களான்னு கேட்கறான். அதை கேட்டதுமே அவருமே ஆமான்னு சொல்றாரு. சோ இவனுமே அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பஸ் கண்டக்டர் ஒருத்தர் இந்த பொண்ணு கடைசியா ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்திருப்பாரு. அதனால உடம்பு சரியாடிச்சான்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. சோ இதை படிச்சதுமே ஹீரோ அந்த கண்டக்டர் பார்த்து கடைசியா அந்த பொண்ணு எங்க பாத்தீங்க, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காளான்னு கேட்கறாங்க. அவருமே அந்த பொண்ணு உயிரோட தான் தரமும் சீரியஸா இருந்தா சொல்றாரு. சோ இவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நந்தினின்ற பேர்ல ஒரு பேஷண்ட் கூட அட்மிட் ஆகணும்னு சொல்றாங்க. அது கேட்டதுமே ஹீரோக்கே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த பொண்ணோட தாத்தாவோட ஃப்ரெண்ட் ஆசிரமம் வச்சிருப்பாரு. அந்த ஆசிரமத்தோட இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக நிறைய அடியாளங்களும் வந்து இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர் அந்த இடத்தை தர முடியாதுன்னு சொல்றாரு. சோ அந்த ஆசிரமத்துக்கு தீய வச்சு 8 பேர் சாவடிச்சிடறாங்க. அதோட உண்மையான இந்த கவர்ல போட்டு இந்த பொண்ணு கிட்ட தர சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காரு. சோ அந்த பொண்ணு கையில தான் கவர் இருக்குன்னு தெரிய வருது. சோ ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு அவங்க விசாரிக்கும் போது அந்த கவர் அவங்க கிட்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனா இந்த பொண்ணு இந்த கவரை எங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு டைரியில எழுதி வச்சிருப்பா. அதனால ஹீரோக்கும் தெரியுது அந்த கவரை எடுத்துறான். தென் இந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தோணுது. அதனால அந்த டாக்டர் கிட்ட போய் கெஞ்சி கேட்கறான். அப்பதான் இந்த டாக்டர் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றாரு.